ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்மளுடைய சேனலில் இருந்து 53 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வாங்க இப்போ இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆயிலை நாம் டெய்லி தேங்காய் எண்ணெய் நீங்கள் தலைக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரியும் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, வாரத்தில் 2 நாள் இந்த ஹேர் ஆயிலை நாம் தலைக்கு ஊற வச்சு குளிக்கணும். வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி ஊற வச்சு குளிக்கும்போது அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆயிலில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயம், ஆலுவேரா, மருதாணி, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், வெட்டி வேர் இது மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க லைட்டாக அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கணும். அது எப்படி ஹீட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் காட்டுறேங்க. இல்லை எனக்கு ஹீட் பாடி தான், இந்த ஆயில் எனக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் நார்மலாகவே தேய்ச்சிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணும்போது முடியோட வேர் பகுதியில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முடியோட வேர் பகுதியில் மட்டும் இல்லைங்க, நம்மளோட முடியோட கடைசி நுனி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்மளுடைய ஹேர் ஆயிலில் கருவேப்பிலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, கீழா நெல்லி, துளசி, கருந்துளசி இது மாதிரி மொத்தம் 53 வகையான பொருட்களுக்கு மேலேயே சேர்த்துருக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் அந்த 53 வகையான பொருட்களுடைய பேரும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி முடியை தனித்தனி போர்ஷனாக எடுத்து எல்லா இடத்துலையுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது நமக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும். உடம்பு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். உடம்பு ரொம்ப அதிகமான சூடாக இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்து. அதனால் உடம்போட சூட்டை இது நல்லா குறைச்சி கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நுனிமுடி ரொம்ப வறண்டு போய் 2ஆக உடஞ்சி பிளவுபட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம நுனிமுடியிலையும் எண்ணெயை நல்லா தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சுட்டு வரும்போது அந்த முடி வறண்டு போகாமல் அந்த பிளவுபட்டிருக்கிறது சரியாகி அடுத்த முடி நீளமாக வளர ஆரம்பிக்கும். பொதுவாக நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலை 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. வருஷக்கணக்கில் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தான் அதனுடைய முழுமையான பயன்களை நம்மளால் உணர முடியும். இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கும்போது முதல்ல உடம்போட சூடு நல்லா குறையும். ரெண்டாவதாக முடி கொட்டுறது நல்லா குறைய ஆரம்பிக்கும். மூணாவது, முடி கொட்டுறது குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முடியோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். இந்த மூலிகை எண்ணெயை முதல் 1 வாரம் பயன்படுத்தும் போதே உங்களால் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும். முடி இயற்கையாகவே நல்ல கருமையாகவும் நல்ல பளபளப்பாகவும் ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் நிறைய பேன், ஈறு, பொடுகு ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டே வரும்போது அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க, நல்லா சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இளநரை மற்றும் நரைமுடி பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடி லேசாக நரைக்க ஆரம்பித்த உடனே ஹேர் கலர், ஹேர் டை இது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வறண்டு போகும். வறண்டு போனதுனா முடி 2 உடைய ஆரம்பிக்கும். மேற்கொண்டு வேகமாக நரைக்கவும் ஆரம்பிக்கும், முடியும் கொட்டுங்க. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி இயற்கையாகவே நல்லா கருமையாக இருக்கும். பாருங்கள், தலையோட மேலேருந்து கீழே நுனிமுடி வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணி விடணும். நம்ம கைகளை பயன்படுத்தி மசாஜ் பண்ணும்போது அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் ஒரு சீப்பு வச்சு தலையோட முன்பகுதியிலேருந்து பின்னாடி வரைக்கும் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா ஒரு 100 வாட்டியாவது சீவி விடணுங்க. என்னது 100 வாட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மெதுவாக அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து மெதுவாக அப்படியே சீவி விடுங்க. கண்டிப்பாக சீவும்போது ரொம்ப மெதுவாக சாஃப்டாக தாங்க சீவி விடணும். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி சீவி விடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சீப்பு பிளாஸ்டிக் சீப்புக்கு பதிலாக மர சீப்புகளாக பயன்படுத்துங்க.
பிளாஸ்டிக் சீப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ஃபில் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்மளுடைய ஸ்கேல்ஃபுக்கு வலிக்கிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. இந்த மர சீப்புகளுடைய நுனி வந்துட்டு ரொம்பவும் சாஃப்டாக நல்லா ரவுண்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம தலையில் அப்படியே மெதுவாக சீவி சீவி விடும்போது அது வந்துட்டு தலைக்கு ஒரு நல்ல மசாஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு தலை ஃபுல்லாக நல்லா சீவி விடுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் சீவி விடும்போது முடியோட வேர் பகுதிகளில் ரத்த ஓட்டத்தை அது நல்லா அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பேன், பொடுகு, அரிப்பு இதுவும் சரியாயிடும். முடியோட வேர்க்கால்களை சேதப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட்டாக தூக்கி கொண்டை போட்டுக்கிறது, டைட்டாக போனி டெயில் போடுறது, இது மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி நல்லா சீவி விட்டாச்சுங்க. சீவி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே விடாமல் நல்லா ஒரு பின்னல் மாதிரி கடைசி வரைக்கும் பின்னி போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. ஹெர்பல் ஷேக்கா இது மாதிரி யூஸ் பண்ணி பழகுங்க. அது முடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனலில் 15 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து ஹெர்பல் சியக்கா ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அதோட வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எங்களுக்கு சியக்கா போட்டு குளிக்கலாம் டைம் இல்லை, அவசரத்துக்கு எங்களால் ஷாம்பு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷாம்புவை அப்படியே டைரெக்டாக தலையில் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் நல்லா டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எப்படி டைலூட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட முடியோட அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ சிலருக்கு சைனஸ், வீசிங் பிரச்சனையெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் 1 மணி நேரம் ஊற வச்சு குளிக்கும்போது அந்த குளிர்ச்சி அவங்களால தாங்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு டக்குன்னு போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வச்சு குளிக்கலாங்க. அடுத்ததாக நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம நைட்டே இந்த மாதிரி தலையில் எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு இந்த மாதிரி பின்னி போட்டு படுத்துக்கலாமா அப்படின்னு. அது அவங்கவுங்களுடைய உடம்பு வாக பொறுத்ததுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு குளிர்ச்சி ஒத்துக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நைட்டே ஊற வச்சு கூட நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சு குளித்தாலே போதும். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கஸ்டமர் எங்ககிட்ட பொதுவாக கேட்குற டவுட்ஸு. இது எல்லாத்தையுமே நான் இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதிரி மூலிகை எண்ணெய் நம்ம தேய்க்கிறது முடி கொட்டுறதுக்கும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் நல்ல உறுதுணையாக இருக்கும். இதே மாதிரியே இது நம்ம முடியோட வெளிப்புறத்துலேருந்து கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து. இதே மாதிரியே நம்ம நிறைய நல்ல சத்துள்ள உணவுகளையும் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். அது நமக்கு முடிக்கு நம்மளுடைய உடம்புடைய உட்புறத்துலேருந்து கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கும்போது தான் முடி கொட்டுறது 100% நல்லா குறைஞ்சி முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் நல்ல கருமையாகவும் வளருங்க. இதையும் நீங்கள் எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ அடுத்ததாக கடைசியாக நம்ம வீடியோவோட எண்டில் இந்த ஆயிலை எப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ அதை எப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெயை எப்போவும் அப்படியே டைரெக்டாக சூடு பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு சின்ன கிண்ணத்தில் உங்களுக்கு ஒரு வாட்டி தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தை இந்த சுடு தண்ணிக்குள்ளே வச்சு அப்படியே சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு சூடானாலே போதும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சுடு தண்ணிக்குள்ளேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த ஆயிலில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 53 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹெர்பல் ஷேக்கா, ஹெர்பல் ஷாம்பு, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.